எப்பா, கைவிடாத அன்புன்னா என்னப்பா? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? ஒரு பெரிய பண்ணை வீட்டில் ஒரு நாய் இருந்ததாம். அந்த நாயோட பேர் ஜாக்கு. அது குட்டியாக இருக்கும்போது நல்லா துள்ளி குதித்து சந்தோஷமாக தன்னோட எஜமானோட விளையாடுமா. அந்த எஜமான் பந்தை வீசினா அந்த நாய் ஓடி போய் கவ்வி கொண்டு வருமா. எஜமானுக்கு ஜாக்குனா உயிர், ஜாக்குக்கு தான் எஜமான் தான் உலகம் அப்படின்னு நம்பிச்சான். பல வருஷங்கள் ஓடினதுக்கப்புறம் அந்த ஜாக்கால் பழைய மாதிரி ஓடி விளையாட முடியலையாம். அதோட கண்கள்லாம் மங்கி போயிடுச்சான், கால்கள்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சான். ஒரு நாள் அந்த பண்ணை வீட்டுக்கு எஜமானோட நண்பர் ஒருத்தர் வந்தாராம். அப்போ வந்திருந்தப்ப ஜாக் ஒரு மூலையில் படுத்திருந்ததை பார்த்துட்டு சொன்னாராம், இந்த நாய் இப்போ எதுக்குமே உதவாது, செவிடாயிருச்சு, கண்ணு தெரியல, இதை ஏன் இன்னும் வச்சிருக்க, எங்கேயாவது கொண்டு போய் விட்டுற வேண்டியதானே அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த எஜமா ஜாக்குக்கு பக்கத்தில் போய் அதோட நரைச்ச தலையை தடவி கொடுத்து சொன்னாராம், நண்பா, இவன் எனக்கு என்ன செய்கிறான் அப்படின்றதுக்காக நான் இவனை நேசிக்கலை, இவன் என்னுடையவன்றதுக்காக நான் நேசிக்கிறேன். இவன் இளமையாக இருந்தபோது எனக்கு கொடுத்த சந்தோஷத்துக்காக மட்டும் நான் இவனோடு கூட இல்லை, இப்போ இவனுக்கு யாரும் இல்லை என்ற நிலையில் இவனை தாங்குவதற்காக நான் கூட இருக்கிறேன். இவன் நடக்கும் வரைக்கும் இல்லை, இவன் மூச்சு நிற்கிற வரைக்கும் இவனை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த உலகத்தில் நம்ம இடத்துல இருந்து பயன் இருந்தாலும் பயன் இல்லாவிட்டாலும் நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பனாகிய தேவன் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லுகிறார். உங்களை தேவன் தெரிந்து கொண்டு சொந்த பிள்ளையாக பார்க்கிறார். நீங்க பலவீனமாக இருக்கும்போது தான் இன்னும் அதிகமாக உங்களை அரவணைக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. உங்களை விட்டு விலகாதவர், கைவிடாதவர் தேவன் ஒருவரே. ஆமென்.